தினமதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படுது, டெல்லி விரைகிறார் விஜய். இப்படி அடுக்கடுக்கா தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களை சுற்றியும் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ச்சியா இருக்கு. விஜய் உண்மையிலேயே யார் பக்கம் நிற்க போகிறார்? 2026 தேர்தலை எப்படி சந்திக்க போறார்? ஜனநாயகன் படம் ஜனவரி மாத இறுதிக்குள்ளார ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தான் ரொம்ப மிகப்பெரிய சிக்கலாவே பார்க்கணும். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விஜயனுடைய பரப்புரையில ஒரு பெரிய துயர சம்பவம் கரூர்ல நடந்துச்சு. அதுல 41 பேரு கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனாங்க. அன்னைக்கு இரவு விஜய் அவர்கள் அங்க கரூர்ல இல்லாம உடனடியா தனி விமானத்துல சென்னைக்கு வந்துட்டாரு. அப்படிங்கிறதுல தொடங்கி நேற்றைக்கு, அதாவது 12ஆம் தேதி ஜனவரி மாதம் அவர் டெல்லி போற வரை கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் ஏன் அங்கிருந்து போனாரு அப்படின்னு கேள்வி கேட்டப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, காவல்துறை தான் எங்களை அங்கிருந்து அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம அவர் திரும்ப போயிருந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு, கூட்ட நெரிசல் மேலும் அதிகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நள்ளிரவு வரைக்கும் கூட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாமே கரூர் மாவட்டத்தினுடைய எல்லையில காத்திருந்தோம். ஆனா எங்களுக்கு முறையான அழைப்பு வராததுனால அல்லது காவல்துறையில நாங்க அனுமதி கேட்டோமோ அந்த அனுமதிக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால நாங்க திரும்ப போக முடியல அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திரு ஆதிவர்ஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களோட போன் சிக்னல்ஸ் எடுத்து பாருங்க, நாங்க அங்கதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்னதாக, அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அவங்க வாதத்துல இதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் 2 நாள் கழிச்சு, அந்த சம்பவம் முடிஞ்சு 2-3 நாள் கழித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாரு. இதற்கு இடையில அந்த 3 நாட்கள் என்ன நடந்தது அப்படின்னா, சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு சதி கோட்பாடு இருக்கு பின்னாடி. இதற்கு பின்னாடி குறிப்பா கரூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியினுடைய சதி இருக்கு. திமுகவினுடைய திட்டமிட்ட சதிதான் இருக்கு. விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய கூட்டம் தன்னெழுச்சியா திரள்றதை பொறுத்துக்க முடியாம அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் முன்னாள் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியான செய்தியை முன் வச்சு நரேஷன்ஸ் செட் பண்ண கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் இது போகும்போது முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இது நடந்தது விபத்து தான், காரணம் என்னன்னா எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்கள் இறந்து போறதை யாரும் விருப்பப்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாரு. அதற்கு அடுத்த நாள் திரு விஜய் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அதுல தொடர்ச்சியா இணையதளங்கள்ல, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸும் அதே மாதிரி அவருடைய ரசிகர்களும் என்ன சதி கோட்பாட்டை முன் வச்சாங்களோ அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமான ஒரு குரல்ல திரு விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. அது ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை சோசியல் மீடியால அப்பவே பகிரப்பட்டுச்சு. இதற்கு இடையில ஒரு நபர் கமிஷனை தமிழக அரசு நியமிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்றத்தில் இதுக்கான வழக்கம் தொடர்ந்துருந்தாங்க. அப்போ எங்களுக்கு இவங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும், எங்களுக்கு முறையான விசாரணை நடத்தி இதற்கு பின்னால் நடந்திருக்கக்கூடிய சதியை நாங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு. இதனை ஏத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு அந்த வழக்கை மாத்தினாங்க. சிபிஐக்கு இந்த வழக்கு மாறினதுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அது அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே அதை கொண்டாட்டாங்க. இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னா நீதி வென்றது அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் எல்லாம் அபிஷியல் ஐடியிலேயே தமிழக வெற்றி கழகத்தினர் பகிர ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிற்பாடு ஒரு பொது நிகழ்ச்சியில பேசின தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு ஆதிவர்ஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க அப்பா சிபிஐ வந்துட்டாங்க, இனிமே முறையான விசாரணை தொடங்கும் அப்படின்னும், இதற்கு பின்னாடி யாரெல்லாம் சதிவடையில பின்னாடி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனைக்கு ஆட்படுத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில சிபிஐ முறையான விசாரணையை தொடங்கினாங்க. கரூர்ல முகாமிட்டு கரூர்ல கிட்டத்தட்ட 100-150 நபர்களுக்கு மேல வேலுச்சாமிபுரத்துல இருந்த நபர்களை எல்லாம் அழைச்சி அங்க கடை வச்சிருந்தவங்க இருந்து அந்த சம்பவத்தை நேரா பார்த்தவங்க வரைக்கும் எல்லாரையும் போட்டு விசாரணைகளை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐக்கான அலுவலகம் சென்னையிலையும் மதுரையிலையும் திருச்சியிலையும் இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல, அதாவது முதல்ல இவங்க கரூர்ல முகாமிட்டு அந்த வேலுச்சாமிபுரத்துல இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் முகாமிட்டு அங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளான, அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற திரு என் ஆனந்த் அவர்களோ அல்லது ஆதவ் அவர்களோ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களோ மதியழகன் அவர்களோ இல்ல அதனை சார்ந்த நபர்கள் எல்லாரையுமே டெல்லிக்கு கடந்த டிசம்பர் இறுதி வாரங்கள்ல வர சொல்லியிருக்காங்க. 1 நாள் 2 நாள் போகும் அப்படின்னு நினைச்ச அந்த விசாரணையானது கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் போகுது. இதுல தனித்தனியா அப்புறம் கூட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க விசாரணையை தொடர்ந்துருக்காங்க. உதாரணத்துக்கு தனியா திரு என் ஆனந்த் அவர்களை மட்டுமே அவர் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு
கேள்விகளை முன் வச்சு அவர்கள்ட்ட வாங்கின பதிலையும் கூட்டா ஆதவர்ஜுனா அவர்களையும் திரு நிர்மல்குமார் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் ஒன்னா உட்கார வச்சு அப்படின்னு இப்படி தனித்தனியாகவும் கூட்டாவுமே இந்த விசாரணையானது. இந்த விசாரணையின் போது அந்த வாகனத்தை, அதாவது விஜய் பிரயாணம் பண்ண அந்த பஸ்ஸை வந்து ஓட்டிட்டு வந்த ஓட்டுநரையும் கூப்பிட்டு விசாரணை வளையத்தில் ஆட்படுத்தியிருக்காங்க. அந்த ஓட்டுநர் கொடுத்த தகவல்கள் வந்து முன்னுக்கு பின் முரணா இருந்தது அப்படிங்கிறமான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இதற்கு அடுத்தபடியா இப்போ எல்லாரையும் சம்பந்தப்பட்ட எல்லா நபர்களையுமே விசாரிச்ச போது அந்த இடத்துல, அதாவது அந்த பேருந்துக்குள்ள வேற யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னும் போது எஞ்சி இருந்தவர் விஜய் மட்டும்தான். அதனால விஜய் அவர்களை சாட்சி அப்படிங்கிற அடிப்படையில, அதாவது கூட இருந்தவர் அப்படின்னும் போது அங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு இதுவாக தான் வந்து அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இதுல அவர் வந்து வழக்குல அவர் எங்கேயுமே குற்றவாளியா சேர்க்கப்படல. அவர் போனது சாட்சியின் அடிப்படையில என்ன நடந்ததுங்கிற கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில 12ஆம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுச்சு. இந்த 12ஆம் தேதிக்கு முன்னதாகவே ஒரு பரபரப்பு தொத்திக்கிச்சு. காரணம் என்னன்னா, விஜய் அவர்கள் தன்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்ன ஜனநாயகன் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகதா இருக்குது ஜனவரி 9ஆம் தேதி. இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் போர்டு வந்து தணிக்கை குழு வந்து யூஎஸ் சான்றிதழ் கொடுத்தாங்க முதல்ல. அப்புறம் அந்த குழுல இருந்த ஒருத்தர் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சாரு அப்படின்னும், அதனால அந்த சென்சார் போர்ட்ல இருந்த ஒரு நபர் மட்டும் அதற்கு எதிராக ஒரு புகாரை முன் வச்சிருந்தாரு அப்படின்னும், அது உயர்நீதிமன்றத்துக்கு போனுச்சு. உயர்நீதிமன்றத்துல யூஎன்ஏ நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தீர்ப்பு 9ஆம் தேதி தான் வழங்கப்பட்டுச்சு. இதனால எப்படியும் 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த தீர்ப்பு வந்து அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக உச்சநீதிமன்றத்தை நோக்கி சென்சார் போர்டு நேர்ந்தது. இவர் திரு விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு போன அதே நேரம் அதே நாள் அந்த வழக்கானது நம்பர் ஆயிருக்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தை சென்சார் போர்டு நாடி இருந்த போது அந்த வழக்கு என்னைக்கு வரும் அப்படிங்கிறத அறிவிக்கப்படாதுன்னா அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், மனு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது மட்டும் லிஸ்ட்ல வந்து. இதற்கு இடையில அன்றைக்கு மாலையே, அதாவது 12ஆம் தேதி ஜனவரி அன்றைக்கு மாலையே ஒரு கேவியட்டையும் சென்சார் போர்ட்ல இருந்து வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய தரப்பு வாதத்தை கேட்காமல் அல்லது எங்கள்கிட்ட ஆட்சேபனை வாங்காம நீங்க வந்து அந்த வழக்குல எந்த விதமான தீர்ப்பையும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுவையும் உச்சநீதிமன்றத்துல தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதற்கு இடையில திரு விஜய் அவர்கள்கிட்ட 7 மணி நேரம் சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவித்து திரு விஜய் அவர்கள் 7 மணி நேர விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததோட மட்டும் இல்லாம உடனடியா, அதாவது மறுநாள் வந்து அந்த விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்பு இருந்தப்போ விஜய் தரப்புல இருந்து பொங்கல் விழா உள்ளிட்ட விழாக்கள் வந்து கட்சி சார்பாக நடத்த இருக்கிறதாகவும், அது இல்லாம தொடர்ச்சியா வந்து தமிழர்களுடைய விழாவா இருக்கக்கூடிய பொங்கலுக்கு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை ஏற்றுக்கிட்டு திரு விஜய் அவர்கள் பொங்கல் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரணை தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில 19ஆம் தேதி திரும்பவும் திரு விஜய் அவர்கள் டெல்லியில வந்து நேரா வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு சம்மனையும் வழங்கியிருக்கிறார். இதற்கு இடையில பராசக்தி திரைப்படமும் ஜனநாயகன் திரைப்படமும் ஒரு பெரிய சலசலப்பை வந்து ரசிகர்களிடையே உண்டாக்குச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பராசக்தி திரைப்படத்தை திமுக தான் திட்டமிட்டே இறக்குறாங்க அப்படின்னும், விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தை வந்து வசூலை தடை பண்ணணும் அப்படின்னும், அல்லது அவருக்கு அதிகமான தேட்டர் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பராசக்தி திரைப்படத்துக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பராசக்தி திரைப்படம் திரைக்கு வந்துருச்சு, ஜனநாயகன் திரைப்படம் இன்னுமே திரைக்கு வரல. அதுல தொடர்ச்சியா ஒரு சிக்கல் நிலவிக்கிட்டே இருக்கு. அப்போ பராசக்தி திரைப்படத்துக்கு பின்னால, பராசக்தி திரைப்படம் மட்டுமே சோலவா ஓடணுங்கிறதுக்காக திமுகவும் பாஜகவும் கைகோர்த்து தான் ஜனநாயகனை தடை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை விஜய் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களும் சொல்றாங்க. தொடர்ச்சியா பராசக்தி திரைப்படம் ஓடுகிற எல்லா திரையரங்குகளிலும் டிவிகே அப்படின்னு உங்க கோஷங்கள் எழுப்புற வீடியோவும் வந்து சமூக வலைதளங்கள்ல தொடர்ச்சியா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு இடையில பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு மொழிப்போரை முன்வைத்து, அதாவது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியா வச்சு வெளிவந்த படம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஆதரவான அமைப்புகளும் இடதுசாரிகளும் அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதற்கு இடையில காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சி, அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து திமுக கூட்டணியில இருக்கு. காங்கிரஸ் கட்சி வந்து விஜயனுடைய கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ச்சியா ரெண்டு பக்கமுமே முழுமுழுக்கப்பட்டு இருந்தாலுமே கூட காங்கிரஸ் கட்சியினுடைய அபிஷியல் பர்சன்ஸ், அபிஷியல் ஹெட்ஸ் யாருமே அதை சொல்லல. நாங்க இந்தியா கூட்டணியில தான் நீடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதற்கு இடையில பிரவீன் அப்படிங்கிறவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பெரிய சர்ச்சை வந்து அந்த வட்டாரத்துல ஏற்பட்டுச்சு. திருச்சி வேலுச்சாமி அவர்களோ அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோ இன்னும் சில நபர்களோ வந்து மாணிக்கம் தாக்கூர் போன்ற எம்பி எல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவான குரல்களை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற செய்தியை அப்படின்னு பேசுனது வந்து விஜய் அவர்களுடைய வரவுக்கு பின்னாடிதான் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் ரீதியிலான
முணுமுணுப்புகளும் வந்து சோசியல் மீடியாவில் தொடர்ச்சியாக பேசப்பட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது ஒரு திரைப்படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த திரைப்படத்திற்கு பின்னாடி 2 திரைப்படத்திற்கு பின்னாடியுமே 2 விதமான எக்ஸ்ட்ரீம்ஸ், அதாவது 2 விதமான அரசியல் கோட்பாடுகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இல்லாமல் அவங்க வந்து ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாங்க எக்ஸ் தளத்தில். அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து இடி சிபிஐனுடைய வரிசையில் சென்சார் போர்டும் இப்போ இணைஞ்சிருச்சு போல. இவங்க சிபிஐ வழக்கு விசாரணை நடத்துறதாக சொல்லி இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை வந்து திமுகவை சார்ந்த நபர்கள் எல்லாருமே தொடர்ச்சியா முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோசியல் மீடியாவில் தொடர்ந்து என்ன வருதுன்னா, இதுக்கு முன்னாடி யார் மேலாம் வந்து சிபிஐ வழக்கு தொடுத்ததோ அவங்க எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ வழக்குக்கு, அதாவது டெல்லிக்கு போறதுக்கு முன்னால், டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் அப்படின்னு 2 விதமான நிலைப்பாடுகள் மாறி இருக்கு. அதன் அடிப்படையில் விஜய் அவர்களும் இப்போ டெல்லி போய் ஆஜராயிருக்காரு அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இன்னொரு பக்கம் அவருடைய படத்துக்கு வந்து நெருக்கடி தடை அப்படின்னு 2 பக்கம் நெருக்கடி கொடுக்கும்போது நிச்சயமா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்து இணங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு, அவர் என்டிஏ கூட்டணிக்கு போவாரு, அப்படி இல்லை அப்படின்னா என்டிஏ கூட்டணியை பாதிக்காத வண்ணம் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான அரசியல் தொடர்பான கருத்துக்களும் கருத்துருவாக்கங்களும் தொடர்ச்சியா இப்போ பேசப்பட்டு இருக்கு. 19ஆம் தேதி விஜய் அவர்கள் அந்த சம்மனை ஏற்றுக்கிட்டு திரும்ப டெல்லிக்கு போவாரா அல்லது வாய்தா வாங்குவாரா? பொங்கலுக்கு பிற்பாடு, அதாவது வந்து என்டிஏ கூட்டணியினுடைய தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கட்சி, புதுமையான வலிமையான கட்சி நம்ம கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பாஜகவினுடைய தலைமை வட்டாரங்களும் தொடர்ச்சியா பேசுது. இதற்கு பின்னாடி உண்மையிலேயே விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வராரு அப்படிங்கிறது தான் அவங்க சூசகமா சொல்ல விரும்புறாங்களா அப்படிங்கிறது பொங்கலுக்கு பிற்பாடு தான் தெரியும். பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் ஒரு என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? விஜய் தனித்து நின்று இவங்க எல்லாருக்குமே எதிரியா நிற்க போறாரா அல்லது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரியான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அவரு ஒத்துக்குவாரா அப்படிங்கிறத நான் பொறுத்திருந்தாதான் தெரியும். பொங்கல் முடிஞ்ச பிற்பாடுதான் அரசியல் களம் இன்னமுமே தீவிரமா சூடு பிடிக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். என்ன முடிவு எடுக்க போறார் விஜய் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.